இப்போ திமுக ஆட்சி அமைக்குங்கிறது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? சார் டிஎம்கே ஆட்சி அமைக்கும்னு எல்லாருக்குமே நம்பிக்கை தான். ஆனால் டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக வந்தவங்க அவங்க தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து கேட்டுட்டு உடனே 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிருக்கோம். அப்படி இல்லை. ஒரு தேர்தல் கூட அவங்க சந்திக்காதவங்க. அவங்க ஒரு தேர்தலை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டின்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ அவங்க கூடுற கூட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் இவங்க ஆப்போசிட் இவங்க தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இல்லை அப்படின்னா இப்போ என்னன்னா திமுக வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க, அவங்களோட அதிருப்தி இருக்கும். அதை வந்து ஒரு சினிமா நட்சத்திரமா விஜய் வந்து அதை சினிமா நட்சத்திரம்னா எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. எம்ஜிஆர் விட்டுருங்க, நீ எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியலையே. வர்ற கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வயசானவங்க பெரியவங்க யாருமே இல்லை. அம்புட்டு சின்ன சின்ன பசங்க. அந்த பசங்களுக்கு ஓட்டு இருக்கா என்ன எதுவுமே தெரியல. இப்போ சாதாரண ஒரு ரஜினிகாந்த் வந்தால் கூட நீங்கள் அதே கூட்டம் தான் கூடும். யார் ஒரு நடிகை வந்தால் கூட அதே கூட்டம் தான் கூடும். கூட்டத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண போகிறதில்ல. ஒரு எலெக்ஷன்லயாச்சும் அவங்க நிற்கணும், அவங்க ஜெயிக்கணும். அதை வச்சு தான் நம்ம அதன் அடிப்படையில் நீங்கள் திமுக ஜெயிக்கும் தொடர்ந்து ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறீங்க.